பாரதி கொஞ்சம் சுருக்க முடியும் பாரதி. நான் இல்லை, இப்போ சமூக நீதி அரசுன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து தன்னை வந்து மாறுதட்டி கொள்கிறார்கள். வேங்கை வயல் பிரச்சனையை வந்து இவங்க எப்படி டீல் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தாவே இவங்களுடைய சமூக நீதி என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். மக்களுக்கு இலவசமாக இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து நாங்கள் வழங்குறோன்னு சொல்லிட்டு அதை ஓசி பஸ்ஸுன்னு ஏறி இவங்க விமர்சனம் பண்ணுறது, நீட் தேர்வு, இது வந்து சார் நம்ம எலெக்ஷன் ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கலாம் அபராதம் போட்டுருக்காங்க சார். எல்லாரும் பேசாதீங்க ப்ளீஸ். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லா கட்சிகளும் தான் நிறைவேற்றாம போறாங்க. ஆனா பிரைமரியா கொடுக்கக்கூடிய, மக்களை நம்ப வைத்து அவர்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு பிரைமரியா கொடுக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா, இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீட் தேர்வுக்கு அமைச்சர் இன்று துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி பிரச்சாரத்தில் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட வந்து நீட் தேர்வை கொண்டு வருவதற்கான சூத்திரம் இருக்கிறதுன்னு மக்கள் சொல்லி ஏமாத்துறாரு. சூத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூத்திரம் இருக்கு, யார் இதெல்லாம் கொண்டு வரும், சூத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெட்கம், மானம், சூடு, சுரணை இதெல்லாம் இருந்து ஒருத்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆட்சிக்கு வந்தானா அவனால் நீட் தேர்வை நிச்சயமாக கொண்டு வர முடியும்னு சொல்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், வெட்கம், மானம், சூடு, சுரணை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா திரு உதயநிதி அவர்களே? நான் கேட்குறேன். ஏன்னா பிரைமரியாக கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பட்சத்தில் மக்கள் கொந்தளிப்புக்கு ஆளாகிறார்கள். அந்த கொந்தளிப்பின் விளைவாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கான ஆபாத் பவனனாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். வளமான தமிழகம், நலமான மக்கள், பாதுகாப்பான எதிர்காலம் என்ற அடிப்படையில் நம் காலம் வருகிறது, நம் காலம் வருகிறது, நல்ல காலம் வருகிறது என்று எங்கள் தலைவர் இன்று சொல்லி இருக்கிறார். இன்று வந்து அறிக்கை இது. அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி 2026ஆம் ஆண்டு தமிழக மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக, விடிவு காலமான ஆட்சியாக, நல்லாட்சியாக அமைய இருக்கிறது. ரெண்டு பேருமே பார்லிமெண்ட்ல நீ என்ன பேசுன நீ என்ன பேசுறேன்னு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசலன்னா நாங்க வந்திருக்கோம், கொஞ்சம் பொறுங்க, நாங்க வந்து பேசுறோம். அடுத்து இது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, அது வந்து நான் இந்திய குடிமகன், எனக்கு ரைட் இருக்கு சட்டத்துல. நான் கோர்ட்ல போற கோர்ட் பதில் சொல்ல நீங்க எல்லாம் வந்து இங்க நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்க. உங்க ஊழல கேட்டது நீங்க நமோ அப்ப வச்சு நீங்க வந்து மக்கள் எத்தனை விண்ணப்பம் செய்யறதுக்கும் மக்கள் மத்தியில பேசும்போது சரியான தகவல் சார் தேடி போறோம். ஒண்ணுமே இல்ல சார், மக்கள் நலனுக்கு எதிராக வேலை செய்றீங்கன்னு சொல்லி சொல்றோம். நீங்க தானே சார் நடத்துறீங்க? மழை வெள்ள நிவாரணத்தை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த நிகழ்ச்சி 42 பேர் செத்து போனா, நீங்க எதை அதை பத்தி பேசுறீங்க சார்? கொஞ்சம் பொறுமையா இப்ப 69 கொஞ்சம் கம்மன இருக்க சார். பொது நிகழ்ச்சி தான். ஐயோ, 12 சிலைகள் இந்த கடவுள் இங்க வந்து பாராளுமன்ற 12 சிலைகளும் இந்த கடவுள் சிலைகள் நீங்க சொல்லுங்க மட்டும் தனிப்பட்ட இஸ்லாமுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க, ஆனா தீபாவளிக்கு சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவீங்க. கொஞ்சம் இருங்க சார்.